விஜய் வெளியே வந்தாலே உயிர் பலி ஆகுது அப்படிங்கிற செய்தி வந்து இப்போ பரவிட்டு இருக்கு. கட்டாயமாக அது ஒரு பாதிப்பு கொடுக்குங்க, இன்னும் ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, அவர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறாருன்னா ஒரு 70-80 நிபந்தனைகள் விதிக்கிறாங்கல்ல, அந்த நிபந்தனைகள் இன்னும் கூடும், ரெட்டிப்பாகும். அது ஒரு கஷ்டம்தான் அவருக்கு. இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் வந்து மருத்துவ குறிப்போடு வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் காலையில் போய் லேப் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இசிஜிலாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆவணங்களோட வாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன அதிகபட்சம் வந்து ஒரு 5000 பேருக்கு மேலே திரட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் QR கோடு கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து QR கோடோ டோக்கனோ கொடுத்து உள்ளே வர வைக்கிறாங்க. வர்றவங்க ஒவ்வொருத்தரையுமே வந்து நீங்கள் உனக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, ஹார்ட் அட்டாக் வருமா, இப்படிலாம் கேட்டு விட முடியாது. அதுதானே ப்ராக்டிக்கல். நாளைக்கு வேறொரு கட்சிக்கு இது நடந்தாலும் இப்படி தானே நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்காது. அப்போ விஜய்னா மட்டும் ஏன் வந்து இவ்வளவு மோசமான ஒரு பார்வை பார்க்குறாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியல. ஆனால் கட்சிகளுடைய அடக்குமுறை வந்து ரொம்ப எல்லை தாண்டி போகுது. ஒரு கட்சியை ஜனநாயக ரீதியில் தான் நீங்கள் அணுகணுமே தவிர, இந்த மாதிரி சுற்றி இருக்கிற பல்வேறு வழிகளில் ஒரு அடக்குமுறையை கையாண்டு மேலும் ஒரு அழுத்தம் கொடுக்க இன்னும் ப்ரெஷராகி தான் அது வரும். ஓகே, இப்போ ரோடு முழுக்க மக்கள் நின்னாங்களா? விஜய் வந்து இப்போ சேலம் போகும்பொழுது ரோடு முழுக்க மக்கள் ஏன் நிற்கிறாங்க? நீங்கள் யார் வேணாலும் வரலாம்ப்பா, எவ்வளோ வேணாலும் வரலாம் கூட்டம்னு சொல்லிட்டா அவங்க ரோட்டில் போய் நிற்க போகிறாங்க. அப்போ அதுவே ஒரு பெரிய அட்ராக்ஷனாக மாறுது. நீங்கள் எது அவருக்கு மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அதுவே ப்ளஸ்ஸாக மாறுது. ரெண்டு சைடு என்னடா அவ்வளோ கூட்டம் திரண்டு நிற்கிது அவருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிது இல்லை, அதை இவங்களே உருவாக்கி கொடுக்குறாங்க.